கேட்டவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அந்த பெந்தைக்கோஸ்தே நாளின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வராரு. இன்றைக்கி நம்முடைய ஜெப ஐக்கியம் பெந்தைக்கோஸ்தே நாளைக்குள்ள அனுபவத்துக்குள்ளே கொண்டு வரணும். இங்கே இருக்கிற நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் பெந்தைக்கோஸ்தே ஆவி. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் முதல் 4 வசனம். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள். முழக்கம் போல அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின பாசைகளின்படியே வெவ்வேறு பாசைகளில் பேச தொடங்கினார். எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த உன்னத அனுபவத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்குள் இருக்கிற இந்த குறைந்த அனுபவத்தை எடுத்து போட்டு இந்த உன்னதமான விசேஷித்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும். அது வரைக்கும் பேதுரு வித்தியாசமான சூழ்நிலையில் இருந்தார். பின்னால் மாற ஆரம்பிச்சிட்டார். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நான் இயேசு நாமத்தில் எழுந்து நடக்கிறாரு. இந்த 3வது நாள் நிறைவு நாள் ஜெபத்துக்கு வந்திருக்கின்ற எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியான ஊற்றப்படணும். டீ சாப்பிடுங்க. டீ சாப்பிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம வல்லமையாக இறங்கி பலத்த அற்புதங்களே செய்யப்படுறார். எல்லா வரங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக மாறப்போகிறோம். பூமிக்கு உப்பாக மாறப்போகிறோம். ஆண்டவர் தேர்ந்தெடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். சாப்பிட்டுக்காங்க. சாப்பிட்டு